நேற்று 5 ஜூன் 2026 ஆர் சந்தோனியா நகர் என்ற மனைப்பிரிவில் வெள்ளாரனூர் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காமராஜ் என்ற மாநில ஒருங்கிணைப்பாளரை 12க்கு மேற்பட்ட வட இந்திய தொழிலாளிகள் சேர்ந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு தனது நண்பரின் செல்ஃபோனை திருடுனதுக்காக அதை பற்றி கேட்க போனதை வர கும்பல் சேர்ந்து மது போதையில் தாக்கியிருக்காங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தம்பிகளெல்லாம் டேங்க்பேட்டை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். அங்கே விசாரணை உள்ள நடக்குது. தாவேக அரசு இன்னொரு திராவிட அமைப்பாக இல்லாமல் தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். வட இந்தியர்களின் கூட்டம் எல்லா சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுல்லாகவே திருமுல்லால் மகளிர் சிட்கோ உட்பட எல்லா தனியார் நிறுவனமும் வட இந்தியர்கள் தான் வேலை. இங்கே தமிழர்களுக்கு மது பழக்கத்தையும் வட இந்தியருக்கு வேலையும் கொடுக்குற கலாச்சாரத்தை தாவேக அரசு முதல்வர் விஜய் உடனடியாக கவனிக்கணும். கணக்கில்லாமல் வட இந்தியர்கள் கும்பலாக தமிழர்களை தாக்குறது, செயின் பறிப்பு, பாலியல் வன்கொடுமை தமிழ்நாடு ஃபுல்லாக சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. ஒரு கண்ணியமான மாநில ஒருங்கிணைப்பாளர் காமராஜ் ஒரு செல்ஃபோன் திருட்டு போய் கேட்க போனப்போ இரவு 9 to 10 கடுமையாக தாக்கியிருக்காங்க. காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்திருக்கோம். விசாரணை நடக்குது. இது மேலே கடுமையான நடவடிக்கை காட்டி போராட்ட களத்தை நோக்கி நகருவோம். இதுக்கு எதிரான சரியான மக்கள் இயக்கத்தை நடத்துவோம். நாம் தமிழர் கட்சி வேண்டுகோள் வைக்குது தமிழக முதல்வருக்கு, இன்னொரு திராவிட கட்சியாக இல்லாத தமிழர்களை ஒடுக்கிற ஒரு திராவிட கட்சியாக இல்லாமல் சரியான கடும் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதை மக்கள் இயக்கமாக நாங்கள் மாற்றுவோம்.